இவங்க எல்இடி ஸ்கிரீன் போட்டிருக்காங்க. எங்க போட்டிருக்காங்கன்னு பாருங்க. முஸ்லிம்ஸ் அதிகமா வாழக்கூடிய பகுதிகள்ல. டெல்லியிலயும் சரி, ஹைதராபாத்லயும் சரி, இஸ்லாமியர்கள் அதிகமா வாழக்கூடிய பகுதிகளில் காங்கிரஸ் இதை போடுது. இப்போ இதன் விளைவு என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் எல்லாம் மோடியை வந்து போய் டான்ஸ் ஆடினாரு, மனுஷக்கறி சாப்பிட்டாருன்னா நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன இந்தியர்களுக்கு அறிவு இல்லையா? சோறு தானே திங்குறாங்க. உங்க கட்சியில சில தொண்டர்கள் உங்களுக்கு அடிமை பணி செய்யறவங்க இருக்கலாம். ஆனா பொதுமக்களுக்கு அறிவு இருக்கு. அவங்க இன்னைக்கு கூகுள்ல போய் போட்டு உண்மையா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஏன் இதை பண்றாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கோவம் வந்துச்சு நீங்க சொன்னீங்கல்ல. இப்போ இந்த கட்சியில இல்லாத ஒரு ஜேர்னலிஸ்ட் நீங்க, ஆனா ஒரு பிரதமர் இப்படி இழிவுபடுத்துறாங்கன்னு உங்களுக்கு கோவம் வருதுன்னா, கட்சியில இருக்கக்கூடிய மோடி ஆதரவாளர்களுக்கு, மோடி வெறியர்களுக்கு எப்படிப்பட்ட கோவம் வரும்? அப்போ அந்த கோவம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? இங்க போய் இதெல்லாம் அடிச்சு உடைப்பாங்க. இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்களை தடுக்க வந்தா என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கும் அடி விழும். ஏன்டா இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்றேன்னு அவங்களே அடிப்பாங்க. கரெக்டா? இதை வீடியோ எடுத்துட்டு இந்தியாவில் பாஜக காரங்க இந்துக்கள் இந்தியாவில் இஸ்லாமியர்களை அடிக்கிறாங்க, இஸ்லாமியர்களை கொல்றாங்க. நம்ம பிரபல அரசியல் தலைவர் ஒருத்தர் ஐயோ கொல்றாங்களேன்னு ஒரு வீடியோ நம்ம பார்த்துருப்போம் தூக்கிட்டு போகும்போது. அதே மாதிரி கொல்றாங்க அப்படின்னு இவங்க கத்துறது, அதை வீடியோ எடுத்து போட்டு இந்துக்கள் வந்து இஸ்லாமியர்களை அட்டாக். இதுதான் காங்கிரஸோட நோக்கம். நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த வீடியோ பத்தின உண்மையே மறந்து போயிடும். வீடியோ பிரச்சனை இல்ல அவங்களுக்கு, மோடி பிரச்சனை கிடையாது. நீங்க திருப்பி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறீங்க. மோடி அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. மோடி மேல அவங்களுக்கு எந்த கோபமும் கிடையாது. மோடியை வந்து அவங்க ஒரு காயினா பயன்படுத்துறாங்க. என்னென்னமோ முயற்சி பண்ணிட்டாங்க இந்தியாவில் கலவரத்தை பண்ண முடியுமான்னு. நம்ம திருப்பி 360ல சொல்ற விஷயம் இதுதான். 2026 இந்தியாவில் எப்படியாவது கலவரம் பண்ணணும் அப்படின்னு பல சக்திகள் முயற்சி பண்ணுது. அதுல ஒண்ணு காங்கிரஸ் எதிர்கட்சி. இந்தியாவை குட்டிச்சோராக்கணும், மத கலவரத்துல நாடு மொத்தம் பத்தி எரியணும். அதை நம்ம யூஸ் பண்ணி இங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியுமா, அந்நிய சக்திகளை உள்ள கொண்டு வந்து இறக்கி விட முடியுமா அப்படிங்கிறதுக்கான முயற்சி தானே தவிர இதெல்லாம் எவனாவும் நம்புவானா? அறிவு இருக்கிறவன், சோத்துல உப்பு போட்டு திங்கிறவன் எவனாவது இந்த வீடியோவை நம்புவானா? நம்ப மாட்டான். ஏன் அவங்க வந்து பப்ளிக் பிளேஸ்ல வைக்காம இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏரியால 2-3 இடத்துல, நாடு முழுக்க 2-3 இடத்துல ஏன் வைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய நோக்கம் மத கலவரத்தை தூண்டுவது. 360 நேயர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மோடிக்கு எதிராக அவங்க பண்ணல. அவங்களுக்கு மோடி மேல எந்த கோபமும் கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். காங்கிரஸுக்கு மோடி மேல எந்த கோபமும் கிடையாது. மோடி ஏதாவது சொன்னா மோடியோடைய ஆதரவாளர்கள் வந்து சண்டை போடுவாங்க. அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். பெஹல்காம்ல பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பொறுக்கி பயலுக முயற்சி பண்ணது இதேதான்.